அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 17 மே 2026 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் தாவேக அரசு பதவி ஏற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் சண்டே. ஸோ அப்போது 9 அமைச்சர்களும் 9 பேரும் ஒரு 9 பேர் வந்து அமைச்சர்களாக பதவி ஏற்றாங்க. பட் அவங்களுக்கு வந்து இலாக்கா வந்து ஒதுக்கலை அப்போது, சரியா? ஸோ இப்போது ஒரு 1 வீக் டிஸ்கஷன் நடந்து அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதாவது துறைகள். ஓகே, எந்தெந்த துறை யார் யார் பார்த்துக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி. முதல்வர் அப்படின்றபோது ஒரு பொது நிர்வாகம், உள்துறை, காவல்துறை இல்லையா, லா அண்ட் ஆர்டர் எல்லாமே வரும் அவருக்கு. சிறப்பு திட்ட அமைச்சகம், அப்புறம் மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், ஸோ எல்லாமே இவர் இப்போது பார்த்துக்கிறார். கூடுதல் பொறுப்புகளும் இவர் எடுத்துக்கிறாரு, சரியா? அதே மாதிரி இந்த ஆனந்த் அப்படின்றவர், இவர் ஒரு எம்எல்ஏ. இவருக்கு அந்த ஊரக வளர்ச்சி, ஊராட்சி மேம்படுப்பு திட்டங்கள், பாசன திட்டங்கள். அப்புறம் ஆதவர்ஜினா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பணிகள் மற்றும் விளையாட்டுத்துறை. அப்புறம் அருண்ராஜ் அப்படின்றவருக்கு பார்த்திங்கன்னா சுகாதாரம், மருத்துவம், கல்வி. ஏன்னா இவர் வந்து எம்பிபிஎஸ் படித்ததால் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இவர் ஒரு இது யூபிஎஸ்சி எழுதி ஆல்ரெடி இவர் ஒரு ஐஎஃப்எஸ்ஓ ஐஆர்எஸ் ஆஃபீஸரோ இவர், சரியா? ஸோ அதனால் அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க, துறை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன், இவர் அதிமுகவில் ஆல்ரெடி பள்ளிக்கல்வித்துறை அந்த மாதிரி துறையில் இருந்தவர். ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதித்துறை ஓய்வூதிய படிகள். அப்புறம் வெங்கட்ராமன், இவருக்கு உணவு நுகர்பொருள் விநியோகம், நுகர்பொருள் பாதுகாப்பு இல்லையா. அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார், அவருக்கு எரிசக்தி மற்றும் மின்சாரத்துறை. அப்புறம் ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளிக்கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பர தொடர்பு. ஸோ இவங்களுக்குலாம் வந்து 2-3 துறைகள் ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கிற துறையும் ஒதுக்குவாங்க, சரியா? டிகே பிரபு அவர்களுக்கு இயற்கை வளத்துறை, கனிமங்கள், சுரங்கள். கீர்த்தனா, இவங்க தான் 29 இயர் ஓல்டு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க இல்லையா, சிவகாசி எம்எல்ஏ. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை முதலீட்டு ஊக்குவிப்பு, ஏன்னா இவங்களுக்கு அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு அதை ஒதுக்கியிருக்காங்க, சரியா? ஸோ அதே மாதிரி இன்னும் சிலது இந்த இந்து சமய அறநிலைத்துறை, மதுவிலக்கு, சிறுபான்மை நலத்துறை, அந்த மாதிரிலாம் இருக்கிற வேளாண் துறை. ஸோ இதெல்லாம் இன்னும் ஒதுக்கலை. ஸோ போக்குவரத்து துறை இதெல்லாம் இன்னும் ஒதுக்கலை. இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்க, சரியா? ஓகே, இவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் நம்ம புது அரசுன்றதுனால நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளி இறக்குமதிக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம பார்த்துருந்தோம், இந்த தங்கத்துக்கு வந்து ஏற்றுமதி, தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை வந்து 6%லேருந்து 15% ஆக்கினாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த அந்நிய செலவாணி வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம், ஓகேவா அப்படின்றது. அதே மாதிரி நம்ம மோடி கூட பார்த்திங்கன்னா டியூ டு வெஸ்டேஜ் கிரைசிஸ் தங்கத்தை வந்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ இதன் அடிப்படையில் இப்போ பார்த்திங்கன்னா இறக்குமதி ஆகுது இல்லையா, ஆல்ரெடி வெள்ளிக்கு 15% கொண்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இறக்குமதியும் வந்து கட்டுப்படுத்துகிறாங்க, சரியா? அப்ராட்லேருந்து வரத்தெல்லாம். ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா திருத்தப்பட்ட இறக்குமதி கொள்கையின் கீழ் வெள்ளிக்கட்டிகள், பதப்படுத்தப்படாத வெள்ளி, அப்புறம் தூள் வடிவிலான வெள்ளி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரி கொண்டு வராங்க, சரியா? ஓகே, அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து வந்தோம்னா ஓகே, இங்கே மெட்ரோவில் வந்து ஒரு டெக்னாலஜி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மெட்ரோவில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சம்டைம்ஸ் டோர் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு நம்மளோட பொருட்கள் ஏதாச்சும் மாட்டிக்கும் இல்லையா, நம்ம பேக் எதனா கையில் வச்சுருந்தோம்னா மாட்டிக்கும், இல்லை நம்மளுடைய இப்போ கேர்ள்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட சுடிதாரோட ஷால் மாட்டிக்கும், இப்போ பெண்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய புடவையோட அதெல்லாம் மாட்டிக்கும் இல்லையா. சம்டைம்ஸ்க்கு டோர் க்ளோஸ் பண்ணுவாங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டோர் க்ளோஸ் ஆகிட்டு அந்த ரயில் வந்து மூவ் ஆக ஆரம்பித்தோம். ஓகே, அது ரொம்ப இதுவாக இருக்கும் அவங்களுக்கு, லைக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம சடனாக வந்து ஹெல்ப்லைன் கால் பண்ணி நிறுத்த சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. நீங்கள் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி பார்த்துருக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ அதை தடுக்கிறதுக்கு அந்த மெட்ரோ ரயில்களில் அந்த பொருட்கள் அந்த மாதிரி புடவைகள் ஏதாவது மாட்டிக்கிச்சு இழுத்து செல்வதை தடுக்க ஒரு ஆன்டி ட்ராக் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் பொருள் மாட்டிக்கிச்சு அப்படின்னா ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது. ஈவன் தோ பைலட் வந்து ஆப்ரேட் பண்ணாலும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் மூவ் ஆக நினச்சாலும், பட் அந்த மாதிரி ஒரு சென்சார் வச்சு டிடெக்ட் பண்ணி அந்த ட்ரெயின் மூவ் ஆகுது. எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயும் இது இருக்கும், சரியா?
எந்த ஒரு எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் கிளியர் ஆகிடுச்சு, கிளியராக டோர் சாத்திருக்கு, எதுவும் பொருட்கள் மாட்டிக்காமல் அப்படின்னும் போது மட்டும்தான் ட்ரெயின் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? ஓகே, இதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும்னா, நீங்கள் எல்லோரும் மாஸ்டர் படம் பார்த்துருப்பீங்க. மாஸ்டர் படத்தில் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த மதுபானத்தை வந்து மெட்ரோ ஃபைட் அப்போ மதுபானத்தை வந்து இது பண்ணி டோர் வந்து லாக் ஆகாமல் பார்த்துப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஈஸியாக இது பண்ணுறதுக்கு அதுக்கு ஆன்டி ட்ராக் ஃபியூச்சர் அப்படின்றது. சரியா? ஓகே, ஏன் கொடுத்துருக்காங்க? இணைந்து ரயிலை இயக்காமல் நிறுத்தும், சிக்கிய பொருள் நீக்கிய பின்னரே ரயில் இயங்கும். ஓகே, ஸோ இப்போது இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுறாங்க, கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்து வந்தோம்னா ஸோ அரசியல் நியூஸஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எடிட்டோரியலும் இல்லை, ஆர்டிக்கலும் இல்லை. ஸோ நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாந்து போயிருக்காரு. சரியா? ஸோ நெதர்லாந்தில் இப்போது 6 நாள் பயணம் போயிருந்தார் இல்லையா? நேற்று வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போயிருந்தார். இப்போ நெதர்லாந்தில் தி ஹேக் நகரில் போயிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு அந்த நெதர்லாந்துடைய தமிழக மக்கள் முன்னாடி பேசியிருக்காரு. அங்கே நெதர்லாந்தோட தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் போயிட்டோம் அந்நாட்டுடைய அரசர் வில்லியம் அலெக்சாண்டரும் அரசி மேக்சிமா அவங்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காரு. சரியா? ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக் சேம் தான், வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் தான். ஸோ அது வந்து இன்னொரு கொரோனா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு உருவாக்கி விட்டுரும் இல்லையா? ஸோ உலக மக்கள் வந்து வறுமையில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொரோனா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டால் இன்னும் ஏழை மக்கள் இன்னும் வந்து ஒரு வறுமையில் சிக்கி உணவு இல்லாமல் பேசிக் நீட் இல்லாமல் ஆகிடுவாங்க அப்படின்றத பேசியிருக்காரு. ஸோ இது நமக்கு முக்கியம் இல்லை. இன்னொரு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சோழர் கால செப்பேடுகளை வந்து திரும்ப வந்து ஒப்படைச்சிருக்காங்க. சரியா? நெதர்லாந்தில் பாதுகாக்கப்பட்டு வந்த மாமன்னர்கள் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்த புகழ்பெற்ற ஆனைமங்கலம் செப்பேடுகள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இதை பற்றி கொஷின் இருக்கும். சரியா? கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ ஆனைமங்கலம் செப்பேடுகள் அது அங்கே வந்து பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. சரியா? தி ஹேக் நகரில் சனிக்கிழமை பிரதமர் மோடி முன்னிலையில் இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டன. சரியா? ஸோ இது எந்த காலத்தை சேர்ந்த செப்பேடுகள்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 21 செப்பேடுகளும் கடந்த 1700களில் டச்சு ஆளுகையின் போது நாகப்பட்டினத்துக்கு கிறிஸ்துவ மதப்பணிக்காக வந்த ஃப்ளோரட்டியஸ் கேம்பர் அப்படின்றவர் என்பவரால் அந்நாட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டன. ஸோ இது கம்ப்ளீட்டாக இந்த அப்படியே இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ மொபைலில் ஃபோட்டோவோ இல்லை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க ஏதாச்சும் நோட்டில். சரியா? ஸோ யார் வந்தால், யார் வந்து எடுத்துகிட்டு போனால், எங்கேருந்து எடுத்துகிட்டு போனால், எத்தனை, இல்லை அது யாருடைய காலத்துது, ஓகே கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் சோழ பேரரசின் மிக முக்கிய வரலாற்று பதிவுகள் என்பதோடு தமிழக வரலாற்று பொக்கிஷ பகுதியான இந்த செப்பேடுகள் நெதர்லாந்தின் லைட்டன் பல்கலைக்கழகத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்தன. ஸோ எங்கே இருந்துச்சுன்னு கூட கேட்கலாம். சரியா? ஸோ இவற்றை மீட்டெடுத்து இந்தியாவுக்கு கோரிக்கை இருந்தது, இப்போ அதை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. சரியா? பிரதமர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. சரியா? ஓகே, சரி, அடுத்து வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த சென்சஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எப்போது ஃபஸ்ட்டு சென்சஸ், எப்போது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், எப்போது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எப்போது இல்லையா? சென்சஸ் ஆக்ட் 1861 வந்திருக்கோம், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு வந்தோம்னா எங்கள் அமைச்சர்களை பற்றின வாழ்க்கை குறிப்பு கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்து என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு? ஓகே, ஸோ இந்த என்டிஏ இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியில் சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. 2 இணைச் செயலர்கள், இயக்குநர்கள் நியமிச்சிருக்காங்க. இணைச் செயலர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுஜா பாபட் அப்புறம் ருச்சித்ரா விச் அப்படின்றவங்கள இணை செயலர்களாக நியமிச்சிருக்காங்க. இயக்குனராக பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ஜெயின் அப்புறம் ஆதித்யா ராஜேந்திரா போஸ்காத்தியா அப்படின்றவங்கள வந்து இணை இயக்குநர்களாக நியமிச்சிருக்காங்க. இந்த ரீசெண்டாக நீட் லீக் ஆச்சு இல்லையா பேப்பர், ஸோ அதை பற்றி இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இவங்க 4 பேரை நியமிச்சிருக்காங்க. சரியா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் என்னென்னா 3வது 4வது குழந்தை பெற்றால் ஊக்கத்தொகை ஆந்திர முதல்வர். ஸோ ஆந்திராவோட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், அதாவது மக்கள் தொகையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எண்ணிக்கை குறைந்து வருது அங்கே. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 3வது குழந்தை ஒரு தம்பதி பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 30,000, 4வது குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 40,000 ஒரு சப்சிடியாக கொடுக்குறாங்க. சரியா?
ஸோ ஆல்ரெடி 2வது குழந்தை பெற்றுக்கிட்டா 25,000 தராங்க சரியா. இப்போது 3rd 4th சைல்டு பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த சப்சிடிஸ் வந்து தராங்க. ஓகே சரி. நெக்ஸ்ட்டு வந்தோன்னா அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நாலு விஷயத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.